Hello students, வணக்கம்மா. Welcome to TP Chennai. ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோமா, அதுதான் சில்லோயிசம். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக சில்லோயிசம்னா என்ன, எப்படி சால்வ் பண்ணணும், எல்லா ப்ராப்ளம்ஸு இப்போ ப்ரெசென்ட்டாக என்னெல்லாம் கேட்டுன்னு இருக்கான், எது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கேட்டுன்னு இருக்கான், எல்லாமே இன் டீட்டெயிலாக ஃபுல்லாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டேன், சரிங்களா? முதல்ல இந்த சில்லோயிசம்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில்லோயிசம்ன்றது ஒரு க்ரீக் வேர்டு. ஸோ அதோட மீனிங் என்னன்னா இன்ஃபரன்ஸ் ஆர் டிடக்ஷன் அன்னிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த சில்லோயிசம், இந்த க்ரீக் வேர்டுன்றது எப்போதுலேருந்து இருக்குது தெரியுமா? இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பிஃபோர் கிரைஸ்ட் 350 இயர்ஸ் பிஃபோர். ஸோ அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த சயின்டிஸ்ட் அங்கெல்லாம், அவங்களோட பீரியட்லேருந்து இந்த சில்லோயிசம் ப்ராப்ளம்ஸு இப்போத்துக்கும் வந்துட்டே இருக்கு. அந்த சில்லோயிசம்ன்ற சாப்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ இப்போத்துக்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். பாருங்கள், 2500 வருஷமாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹியூமன் லைஃப்பில் இருக்குன்னா இதோட வேல்யூ என்ன, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சாப்டராக இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையாம்மா? இந்த சில்லோயிசம் ப்ராப்ளம்ன்றது நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுறோம்னா வென் டயக்ராம் மெத்தட். வென் டயக்ராம்னா சர்க்கிள் போட்டுட்டு சால்வ் பண்ணுறது, அதுதான் பேஸ் மெத்தடே. நான் உங்களுக்கு எப்படி டீச் பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போ வென் டயக்ராம் மெத்தட் இல்லாமல் அனலிட்டிக்கல் மெத்தடில் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வென் டயக்ராம் மெத்தடு டீச் பண்ணுறாங்க, அனலிட்டிக்கல் மெத்தட்லையும் சால்வ் பண்ணுவாங்க. நான் அனலிட்டிக்கல் மெத்தடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அனலிட்டிக்கல் மெத்தட்ன்றது nothing but rule based one. so rule based பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே நீங்க ரூல் எல்லாம் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த அனலிட்டிக்கல் மெத்தட் எப்படி வந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் வென் டயக்ராம்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுதான். அதனால இது எதுவும் தனி மெத்தட் எதுவும் கிடையாது. வென் டயக்ராம் மெத்தட்ல இருந்து எடுத்து ரூல் பேஸ்டா ஃப்ரேம் பண்ணிட்டு உங்களுக்கு ரூல் பேஸ்டா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஒரு வாட்டி நல்லா மனப்பாட்டம் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, எது மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும், எது மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும், 2 ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும், 3 ஸ்டேட்மெண்ட், 4 ஸ்டேட்மெண்ட், அது மாதிரி பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும், எந்த ப்ராப்ளம் ஆனாலும் ஒரு 30லேருந்து 40 செகண்ட்குள்ள உங்களால் ஆன்சர் போட முடியுமா? கண்டிப்பாக 30லேருந்து 40 செகண்ட்குள்ளாவே. பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் அதே 2 ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தது, 2 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குன்னா 10 செகண்ட்குள்ளாவே ஆன்சர் போட்டுடலாம். உண்மையாகவே பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ரூல்ஸ் தெரிஞ்சதுன்னா ஒரு 10 செகண்ட்குள்ளாவே ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அதுதான் இருக்கிற பியூட்டி இன் அனலிட்டிக்கல் மெத்தட். உங்களுக்கு நான் இங்கே என்னன்னா அனலிட்டிக்கல் மெத்தட் இல்லாமல் உங்களுக்கு பேஸ் மெத்தட் வென் டயக்ராம் மெத்தட் கூட எப்படி இருக்கும் என்னன்றது அது கூட நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயிலாக உங்களுக்கு வென் டயக்ராம் மெத்தடில் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வரும்ன்றது நீட்டுன்னு. ஸோ அது என்னன்றது நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ முதல்ல சில்லோயிசம்னா என்னன்னா இன்ஃபரன்ஸ் ஆர் டிடக்ஷன் சொல்லிட்டு அது க்ரீக் வேர்டுன்னுட்டு பெரிய கதை பேசிட்டேன் இல்லையா? ஸோ நம்ம என்னன்னா, சார் சில்லோயிசம்னா இன்ஃபரன்ஸ் டிடக்ஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பட் இன்ஃபரன்ஸ் அண்ட் டிடக்ஷன்னாவே எங்களுக்கு தெரியல சார், அதுக்கும் நீங்க மீனிங் சொன்னாதான் எங்களுக்கு புரியும்ன்றது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி. சார் சில்லோயிசம்னாவே நீங்க இன்ஃபரன்ஸ் ஆர் டிடக்ஷன் சொன்னீங்க, பட் இன்ஃபரன்ஸ் அண்ட் டிடக்ஷன்னாவே எனக்கு என்னன்றது தெரியலையே சார்ன்றது உங்களோட ஒரு டவுட்டா வரலாம் இல்லையா? அதுவும் நான் கிளாரிஃபை பண்றேன். சில்லோயிசம் இஸ் மீனிங் இஸ் இன்ஃபரன்ஸ் ஆர் டிடக்ஷன். இந்த இன்ஃபரன்ஸ் ஆர் டிடக்ஷன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வேற இன்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அதுல இருந்து வேற என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம எடுக்கலாம்ன்றது தான் சில்லோயிசமோட மீனிங். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னா, மதனுக்கு 2 பசங்க, மதனுக்கு 2 பசங்க, மதன் இஸ் ஹேவிங் 2 சில்ட்ரன் அன்னிட்டு ஒரு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இதுல இருந்து இன்ஃபரன்ஸ் ஆர் டிடக்ஷன் வேற என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம எடுக்கலாமா? மதனுக்கு கல்யாணம் இருக்குன்னு சொல்லலாமா? மதனுக்கு வைஃப் மனைவி இருக்காங்கன்னு சொல்லலாமா? சார் இதெல்லாம் இல்லாமையே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு போகாதீங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு போகாதீங்க. மதனுக்கு கல்யாணம் இருக்கு, மதனுக்கு மனைவி இருக்காங்க, வைஃப் இருக்காங்கன்னுட்டு சொல்லலாம் இல்லையா? இதுதான் சில்லோயிசமோட மீனிங், சரிங்களா? வாட் அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் வாட் தி மீனிங் ஆஃப் சில்லோயிசம். அதுதான் இன்ஃபரன்ஸ் ஆர் டிடக்ஷன் சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து வேற என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்றோமோ அதுதான் சில்லோயிசம் சொல்றோம், சரிங்களா? ஸோ மதன் இஸ் ஹேவிங் ஏ வைஃப், மதன் இஸ் மேரிட் என்றது தான் உங்களுக்கு இன்ஃபரன்ஸ் ஆர் டிடக்ஷன் சொல்றோம். ஸோ இதுதான் நம்ம செய்ய போறோம் என்டையர் சில்லோயிசம் சாப்டர்ல, சரிங்களா? இப்போ இந்த சில்லோயிசம்ல என்னெல்லாம் இருக்கும், சரிங்களா? என்ன இருக்கும்னா
ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுதான் இங்க நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரப்போசிஷன்ஸ் சொல்றோம். சரிங்களா? சில்லோயிசம்ல என்ன இருக்கும்னா 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ப்ரப்போசிஷன்ஸ் சொல்றோம். இந்த ப்ரப்போசிஷன்ஸ் என்னவே என்னன்னா it is nothing but a sentence which makes a statement. So it is nothing but a sentence which makes a statement. 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா? அதுல சப்ஜெக்ட் இருக்கும், predicate இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் இருக்கும், predicate இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே நடுவில் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் இங்க. ஸோ அதுதான் நம்ம ப்ரப்போசிஷன்ஸ் சொல்றோம். சரிங்களா? ஸோ ப்ரப்போசிஷன்ஸ் அல்லாம நம்ம எல்லாமே இன்னான்ட்டு யூஸ் பண்றோம்னா இன்மேல் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சொல்றோம். சரிங்களா? ஸோ 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், இல்ல 4 விதமான ப்ரப்போசிஷன்ஸ் இருக்கும். அப்ப இன்னான்ட்டுமா ப்ரப்போசிஷன் இஸ் நத்திங் பட் a sentence which makes a statement having a subject predicate relationship between subject and predicate. சப்ஜெக்ட் இருக்கும், predicate இருக்கும், அது ரெண்டுத்துக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எது மாதிரி இருக்கும்னா நம்மளுக்கு இருக்கிறது 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுதான் எப்படி எல்லாம் நம்ம டிஃபைன் பண்றோம்னா யூனிவர்சல் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ், யூனிவர்சல் நெகட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ், பர்டிகுலர் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ், பர்டிகுலர் நெகட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ். 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமா? எது மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் நம்ம இந்த 4 ஸ்டேட்மெண்ட்குள்ளாவே எடுத்துக்கணும் வந்து நம்ம அதில் பிரிச்சிடலாம். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன ப்ரப்போசிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா 4 விதமான ப்ரப்போசிஷன்ஸ் இருக்கு, இல்ல 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இன் சில்லோயிசம்ல என்னெல்லாம் இருக்குன்னா யூனிவர்சல் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ். ஸோ அப்படி என்னன்னா சப்ஜெக்ட் மொத்தமா பாசிட்டிவா பேசுறோம். ஸோ மொத்தமா சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு எல்லாமே பாசிட்டிவா பேசுறது தான் யூனிவர்சல் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ்ன்றது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது என்ன சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இல்லையா? அடுத்தது யூனிவர்சல் நெகட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ். திருப்பி என்டையர் சப்ஜெக்ட் வில் பி கன்சிடர்டு, மொத்தமா சப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிட்டு நெகட்டிவா பேசுறோம். ஸோ அதுதான் யூனிவர்சல் நெகட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ்ன்றது. பர்டிகுலர் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ். அடுத்தது என்ன பர்டிகுலர் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ். அப்படி என்னன்னா குறிப்பிட்ட சப்ஜெக்ட் தான் எடுக்கிறோம், சப்ஜெக்ட்ல இருக்கிறத கொஞ்சம் சப்ஜெக்ட் தான் எடுத்துட்டு அது பாசிட்டிவா பேசுறோம். ஸோ அதுதான் உங்களுக்கு பர்டிகுலர் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ். அடுத்தது என்னன்னா பர்டிகுலர் நெகட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ். திருப்பி சப்ஜெக்ட்ல கொஞ்சம் பார்ட் தான் எடுத்துக்கிட்டு நெகட்டிவா பேசுறோம். அதுதான் பர்டிகுலர் நெகட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ். இது ரெப்ரசென்ட் பண்றதுக்கு டிஃபரெண்ட் லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். எப்படின்னா யூனிவர்சல் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ் ஆர் ரெப்ரசென்டட் வித் ஏ. என்டையர் சப்ஜெக்ட் வில் பி கன்சிடர்ட் இன் ஏ பாசிட்டிவ் சென்ஸ். அதோட மீனிங். யூனிவர்சல் நெகட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ் ஆர் ரெப்ரசென்டட் வித் இ. அகைன் என்டையர் சப்ஜெக்ட் வில் பி கன்சிடர்ட் பட் இன் ஏ நெகட்டிவ் சென்ஸ் that is being represented with e. பர்டிகுலர் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ் அப்படினா என்னமா கொஞ்சம் சப்ஜெக்ட் தான் எடுக்கிறோம். a part of a subject will be considered in a positive sense. அது எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா i. சரிங்களா? ஃபைனலா என்ன வருமா பர்டிகுலர் நெகட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ். இப்போ கூட என்னன்னா கொஞ்சம் சப்ஜெக்ட் தான் எடுக்கிறோம். a part of a subject will be considered but in a negative sense. so negative senseல நம்ம எடுக்கிறோம். அது என்ன எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா wo. நம்ம எப்படி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம்? யூனிவர்சல் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ் அண்ணா a, யூனிவர்சல் நெகட்டிவ் அண்ணா e, பர்టిక్యులர் பாசிட்டிவ் அண்ணா i, பர்టిక్యులர் நெகட்டிவ் அண்ணா wo. சோ என்னெல்லாம் இருக்கு நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ணா a e i o. ரெண்டாவது வாட்டிடா a e i o. யூனிவர்சல் பாசிட்டிவ், யூனிவர்சல் நெகட்டிவ், particular positive, particular negative prepositions. மா புரியுதா? சில்லோயிசம்னா என்ன? இட்ஸ் a Greek word. எப்பத்துல இருந்து இருக்கு? அரிஸ்டாட்டில், பிளாட்டோ. சோ 2500 வருஷம் முன்னாடில இருந்து இருக்கு. இந்த சில்லோயிசம்ல இருக்கிறதே என்னன்னா 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். சோ 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்க எப்படி சொல்றோம் நம்பிங்கன்னா prepositions ன்னு சொல்றோம். preposition அன்னாவே sentence which makes a statement having a subject predicate relationship between subject and predicate. So universal positive prepositions, universal negative, particular positive, particular negative. Universal positive a, universal negative e, particular positive i, particular negative o. புரியுதாமா? ஸோ இது பேஸ் பண்ணிட்டு எப்படியெல்லாம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறான்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்காக எது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏன்னா எப்படி இருக்கும் சார், இன்னா எப்படி இருக்கும் சார், ஐன்னா எப்படி இருக்கும் சார், ஓன்னா எப்படி இருக்கும் சார், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஷன்ஸ் எப்படி இருக்கும் சார், ஆன்சர் எப்படி பண்ணுறது சார், இதெல்லாம் நிறைய கேள்வி எல்லாமே நான் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கணும், ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. ஏன்னா அதில் ஏதாவது ஒரு ரூல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக போயிடும். சரிங்களா? ஸோ அதனால எல்லா ரூல்ஸும் நல்லபடியாக மனப்பாட்டம் பண்ணிட்டீங்கன்னா பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். மனப்பாட்டம் பண்ணுறதுனா தனியாக அதுக்காக உக்காந்து நீங்கள் மனப்பாட்டம் பண்ணணுமான்றது உங்களோட நினைப்பு கிடையவே கிடையாது. என்னோட கிளாஸ் மொத்தமாக கேளுங்க, மொத்தமாக முடித்த உடனே உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும்.
இந்த என்ன ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேனோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்படியே மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். அது என்னோட பொறுப்பு. கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு இது என்னன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேனோ எல்லாமே கேட்டுகிட்டே வாங்க. நான் கேட்கும்போது நீங்கள் அது சொல்லிகிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ யூனிவர்சல் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ், யூனிவர்சல் நெகட்டிவ், பர்டிகுலர் பாசிட்டிவ், பர்டிகுலர் நெகட்டிவ், இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு நம்ம இப்போ காட்டுறேன். பாருங்க, யூனிவர்சல் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோமா? ஏவோட ரெப்ரசென்ட் பண்ணோம். அதோட மீனிங் இல்லை, அதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா அது ஆல். இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆல். ஸோ ஆல் ஒயிட் இஸ் பிளாக் அப்படின்னா என்னன்னா மொத்தமாக சப்ஜெக்ட் பாசிட்டிவாக இருக்கணும். அதுதான் நம்ம யூனிவர்சல் பாசிட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ். ஸோ மொத்தமாக சப்ஜெக்ட். ஸோ ஒயிட்ன்றது சப்ஜெக்ட், பிளாக்ன்றது ப்ரெடிகேட் இல்லையா? ஃபர்ஸ்ட் வரது சப்ஜெக்ட், கடைசியில் வரது predicate. So entire subject will be in a positive sense. அதுதான் universal positive prepositions ante நம்ம சொல்லிருக்கோம். So A அண்ணா எதோட ஸ்டார்ட் ஆகும்? all white is black is being given as an example. அடுத்தது என்ன? universal negative. again மொத்தமா சப்ஜெக்ட் நெகட்டிவா எடுக்கிறோம். So அதுதான் universal negative prepositions. So universal negative it represents with E. எப்படி represent பண்றோம்னா E. So இது எதோட ஸ்டார்ட் ஆகும்னா no. எதனாலன்னா சப்ஜெக்ட் மொத்தம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கணும். அதனால இங்க எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றோம்? no. So no white is black. it is no white is black. அடுத்தது particular positive prepositions. அப்படினா என்ன? கொஞ்சம் சப்ஜெக்ட் பாசிட்டிவா இருக்கணும். So கொஞ்சம்ன்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? some. So இது எதோட ரெப்ரசென்ட் பண்றோமா? I இல்லையா? I. So some white is black. So கொஞ்சம் தான் சப்ஜெக்ட் எடுக்கிறோம், பாசிட்டிவா பேசணும். some white is black ன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது என்ன வரணும்? particular negative preposition. திருப்பி கொஞ்சம் சப்ஜெக்ட் எடுத்துட்டு நெகட்டிவா சொல்லணும். சோ அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் நம்ம? ஓ. ஓன்னா என்னமா? பர்టిక్యులர் நெகட்டிவ் ப்ரப்போசிஷன். அப்படினா என்ன? கொஞ்சம் சப்ஜெக்ட் எடுத்துட்டு நெகட்டிவா சொல்லணும். சோ அது என்ன மீனிங் என்னன்னா some not. சோ இங்க எப்படி சொல்லிருக்கோம்? some white is not black. சோ இப்போ நமக்கு நாலு விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, நாலு விதமான ப்ரப்போசிஷன்ஸ் இருக்கு. அது ஏற்கனவே சொல்லிருக்கோம். இதோட மீனிங் என்ன பாருங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். நம்ம உலகத்திலேயே எது மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்குள்ள எடுத்துன்னு வரலான்ட்டு. இது பாருங்க, மொத்தமா இருக்கு, மொத்தமா கிடையாது, கொஞ்சமா இருக்கு, கொஞ்சமா இல்லை. இது தவிர எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வேற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ண முடியாதுமா. அதுதான் இதோட பியூட்டி. இருக்கிறதே என்னன்னா நாலு விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ், மொத்தமா இருக்கு, எதுவுமே கிடையாது, கொஞ்சமா இருக்கு, கொஞ்சமா இல்லை. ஸோ இதுதான் நம்ம சொல்ல போறோம். இப்போ இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அனலிட்டிக்கல் மெத்தட்ல மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். பட் அனலிட்டிக்கல் மெத்தட் உங்களுக்கு டீச் பண்ணும்போது வென் டயக்ராம் மெத்தட்ல டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், எப்படி எல்லாம் அனலிட்டிக்கல் மெத்தட்ல வந்திருக்கோ அது கூட உங்களுக்கு சொல்லிட்டு நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அனலிட்டிக்கல் மெத்தட் இனிஷியலா உங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் என்னடா இவ்வளோ நேரம் நம்ம இதெல்லாம் கற்றுக்கணுமா, இதெல்லாம் மனப்பாட்டம் பண்ணணுமான்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் தனியாக மனப்பாட்டம் பண்ண தேவையில்லை. என்னோட கிளாஸஸ் எதுவுமே விடாமல் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக மனப்பாட்டம் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ மை கிளாஸஸ். இதுக்கு மேலே இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஏற்கனவே வென் டயக்ராம் மெத்தட் நீங்கள் கற்றுக்கின்னு இருந்தால் அதுவும் இதுவும் மெர்ஜ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்காதீங்க. மொத்தமாக என்னோட கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு வென் டயக்ராம் மெத்தடே பக்கத்தில் வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வென் டயக்ராம் மெத்தடே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு மொத்தமாக என்னோட கிளாஸ் கேளுங்க. சரிங்களா? ஸோ இதில் நம்ம இப்போ அனலிட்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கேன். அனலிட்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா அனலிட்டிக்கல் மெத்தட் மூலமாக கண்டிப்பாக நம்ம இந்த 3 ஸ்டேஜஸை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஃபைனலாக தான் நம்ம ஆன்சர் போடணும். ஸோ இந்த அனலிட்டிக்கல் மெத்தடில் நம்மளுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன் இன் மோர் ரூல் பேஸ்ட் ஒன், அதுக்கு அடுத்தது இம்மீடியட் இன்ஃபரன்சஸ், ஃபைனலாக காம்ப்ளிமெண்ட் ரிப்பேர். இந்த 3 மெத்தடுமே நம்ம செக் பண்ணிட்டு தான் ஃபைனலாக நம்ம ஆன்சர் போடணும். சரிங்களா சார்? இந்த 3 மெத்தடு எப்படி சார் நம்ம செக் பண்ணுறதுன்னா அதுதான் 1 by 1 நம்ம பார்க்கலாம். முதல்ல ரூல் பேஸ்ட் ஒன்ல எப்படி என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு அடுத்தது இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் என்ன, அது பேஸ் பண்ணிட்டு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, ஃபைனலாக காம்ப்ளிமெண்ட் ரிப்பேர். இது நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலாக எப்படி எக்ஸாம்லலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்ன்றது டீட்டெயிலாக 1 by 1 உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். புரியுதா? ஸோ அனலிட்டிக்கல் மெத்தடில் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன் இன் மோர் ரூல் பேஸ்ட் ஒன், அடுத்தது இன் மோர் இம்மீடியட் இன்ஃபரன்சஸ், அதுக்கு அடுத்தது காம்ப்ளிமெண்டரி பேர். புரியுதா? அனலிட்டிக்கல் மெத்தட்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன் இன் மோர் ரூல் பேஸ்ட் ஒன், செகண்ட் என்னமா இம்மீடியட் இன்ஃபரன்சஸ், தேர்ட் ஒன் என்ன
காம்ப்ளிமெண்டரி பேர் இந்த மூணு ஸ்டேஜுமே பார்த்துட்டு தான் நம்ம ஃபைனலாக ஆன்சர் சொல்லணும். எதில்? சில்லோயிசமில். அது இன்னாலாம் இருக்குது. இந்த ரூல் பேஸ்ட் ஒன்ல என்ன இருக்குது, இமீடியட் இன்ஃபரன்சஸ் இன்னா அதில் எல்லாம் என்ன இருக்குது, எப்படி எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அந்த காம்ப்ளிமெண்டரி பேர்னா என்ன, எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அனலிட்டிக்கல் மெத்தட் சொல்லும்போது இதில் செகண்ட் ஸ்டேஜ் வருது இல்லையா, இம்மீடியட் இன்ஃபரன்சஸ், இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மொத்தமாக உங்களுக்கு வென் டயக்ராம் மெத்தடில் எப்படியெல்லாம் ப்ராப்ளம் வருமோ அதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த ரூல்ஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு அரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களாம்மா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ப்ராப்ளம்ஸ் கொடுத்து எப்படி எல்லாம் ஆன்சர்ஸ் எடுக்கணும், எப்படி சால்வ் பண்ணணும் இந்த சில்லோயிசம் பேஸ் பண்ணிட்டுன்றது டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ரூல் பேஸ்டு ஒன்ல ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அனலிட்டிக்கல் மெத்தடில் we are going to solve the problems இல்லையா. ஸோ அதில் முதல்ல 3 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அனலிட்டிக்கல் மெத்தட் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபைனலாக நீங்கள் ஆன்சர் கன்க்ளூட் பண்ணணும்னா நீங்கள் அந்த 3 ஸ்டேஜஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கடுத்தது தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் இன் ரூல் பேஸ்டு ஒன், அதுக்கடுத்தது இம்மீடியட் இன்ஃபரன்சஸ், அதுக்கடுத்தது காம்ப்ளிமெண்டரி பேர். இது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் சொல்லணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் பேஸ்டு ஒன் எப்படி சால்வ் பண்ணணும் ப்ராப்ளம்ஸ்ன்றது நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த ரூல் பேஸ்டு ஒன்ல நான் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த 6 ரூல் தவிர 1 2 3 4 5 6 6 ரூல் தவிர வேற எந்த காம்பினேஷன் இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல போறோம்னா கன்க்ளூஷன் கிடையாதுன்னு சொல்ல போறோம். சார் இது என்ன சார் போட்டிருக்கீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன்மா. சரிங்களா? ஸோ பாருங்க, இங்க நான் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ரெண்டுமே எதோட ஸ்டேட்மெண்ட்மா, ஏ ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸ்டார்டிங் வித் ஆல் அண்ணா ஏ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல் ஒயிட் இஸ் பிளாக், ஆல் பிளாக் இஸ் கிரீன். ஸோ இது பேஸ் பண்ணிட்டு நம்ம கன்க்ளூஷன் எடுக்கணும். ஸோ whenever 2 or more statements are there, 2 இல்லைன்னா அதுக்கு மேலே ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது கன்க்ளூஷன் எப்படி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் மஸ்ட் பி ப்ராப்பர்லி அலைன்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் மஸ்ட் பி ப்ராப்பர்லி aligned. என்ன மீனிங், தேர் மஸ்ட் பி ஏ காமன் டேர்ம். ஸோ ஒரு காமன் டேர்ம்ன்றது கண்டிப்பாக அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர்ன்றது வரும். சரிங்களா? காமன் டேர்மே கிடையாதுன்னா ஆன்சரே இல்லை, கன்க்ளூஷனே கிடையாது. சிம்பிளாக நீங்கள் சொல்லிடலாம். ஸோ whenever 2 or more statements are there, so the statements must be properly aligned. இப்போ ப்ராப்பர் அலைன்மெண்ட்னா என்ன சொல்லணும், there must be a common term. அதே காமன் டேர்ம் இல்லையா நம்ம என்ன சொல்லணும், கன்க்ளூஷனே கிடையாதுன்னு சொல்லிடுறோம். ஸோ காமன் டேர்ம் இல்லைன்னா என்ன சொல்லணுமா, கன்க்ளூஷனே கிடையாது. இங்க பாருங்க 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன ஸ்டேட்மெண்ட், ஏ ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ராப்பர்லி அலைன்ட் ஆனா என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் there must be a common term. காமன் டேர்ம் இருக்கா பாருங்கம்மா. இதுல என்ன இருக்குமா, black இருக்கு. இதுலயும் நம்மளுக்கு black இருக்கு. So in addition to that one, proper alignment என்னன்னா there must be a common term. In addition to that one, the common term must be predicate of the first statement and subject of the second statement. அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். predicate of the first statement, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இது சப்ஜெக்ட், இது predicate, இங்க சப்ஜெக்ட், இது predicate. காமன் டேர்ம் எப்படி இருக்கணும்னு சொல்றான், predicate of the first statement and subject of the second statement or last statement ன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? எதனால லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா 2 இல்ல 3 இல்ல 4 ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஃபைனலா அந்த காமன் டேர்ம் எங்க வரணும்னா சப்ஜெக்ட் ஆஃப் தி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கூட சொல்றோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்போ சொல்றோம்னா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். 2 இல்ல அதுக்கு மேல 3 4 இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னா 3 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது so last statement subject of the last statement அன்றோம். சரிங்களா? so now what is alignment of proper alignment னா there must be a common term. The common term must be predicate of the first statement and subject of the second statement or last statement which will be eliminated in the final conclusion or which will be disappeared in the final conclusion. அப்படினா என்ன பாருங்க, common term அம்மா இங்க common term இருக்கா, இருக்கு. எப்படி இருக்கணும், predicate of the first statement and subject of the second statement which will be eliminated, removed. அது கண்டிப்பா common term ன்றது conclusionலயே வரக்கூடாது. சரிங்களா? so common term வரக்கூடாது. இது முதல்ல இருக்கா, predicate of the first statement subject of the second statement ஆனா yes. common term இல்லையா, conclusionே கிடையாது. common term இருந்தாலும் எப்படி இருக்கணும்மா, predicate of the first statement and subject of the second statement அப்படிதான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு conclusion வரும். so இது common term ன்றதே உங்களுக்கு conclusionல வராது. எப்படி இருக்கும்னா conclusionல subject of the first statement as the subject, predicate of the second statement or last statement as the predicate,
ஸோ எப்படி இருக்கும்னா subject of the first statement as the subject, predicate of the second or last statement as the predicate based on 6 rules. Based on 6 rules அண்ணா நம்ம அங்கே போட்டிருக்கிற 6 rules என்ன இருக்கு பாருங்கம்மா. a plus a அண்ணா என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம், a தான் சொல்லியிருக்கோம். a அண்ணா எதோட ஸ்டார்ட் ஆகும்மா, all. ஸோ all white is green. இதுதான் இதோட ஆன்சர். இதுதான் இதோட ஆன்சர். ஸோ whenever two or more statements are there, how to derive a conclusion அண்ணா first and foremost rule is they must be properly aligned. Statements must be properly aligned. ஸோ ப்ராப்பர் அலைன்மெண்ட்னா என்னமா, தேர் மஸ்ட் பி ஏ காமன் டேர்ம். காமன் டேர்ம் இருக்கணும். அந்த காமன் டேர்ம் எப்படி இருக்கணும், ப்ரெடிகேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சப்ஜெக்ட் ஆஃப் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அந்த காமன் டேர்மே உங்களுக்கு கன்க்ளூஷனில் வராது. எப்படி இருக்கும் அப்போ ஃபைனல் கன்க்ளூஷன்னா, சப்ஜெக்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் தி சப்ஜெக்ட், ப்ரெடிகேட் ஆஃப் தி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் தி ப்ரெடிகேட் பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ். அந்த 6 ரூல்ஸில் முதல் ரூலே என்ன, ரெண்டுமே ஏ ஸ்டேட்மெண்ட்டாக இந்த ஆன்சர் என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன், ஏவா வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த 6 ரூல்ஸும் மனப்பாட்டம் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட வேலை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரூல்ஸ் இதெல்லாம் திருப்பி நீங்கள் வீட்டுக்கு போய் படிக்கிற மாதிரி கிடையாது. என்னோட கிளாஸ்லேயே மொத்தமாக நீங்கள் நான் சொல்லும் போது சொல்லிட்டே இருந்தீங்கன்னாவே அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கம்மா, 6 ரூல் மட்டும்தான் இருக்குது. இது தவிர எந்த காம்பினேஷன் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும், கன்க்ளூஷனே கிடையாதுன்னு சொல்கிறோம். சரிங்களா, இது தவிர வேற எந்த காம்பினேஷன் இருந்தாலும் கன்க்ளூஷனே கிடையாதுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஸ்டார்டிங் வித் ஏ 2 ரூல் இருக்குது, ஸ்டார்டிங் வித் ஐ 2 ரூல் இருக்குது, ஸ்டார்டிங் வித் இ 2 ரூல் இருக்கு. ஸோ பாருங்க, a plus a என்ன a வரணும், a plus e என்ன e, I plus a என்ன I plus e என்ன o, e plus a என்ன o star, e plus i என்ன o star. ஸோ o starனா o reverse ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது என்னன்றது டீட்டெயிலாக நான் அந்த ப்ராப்ளம் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களாமா. ஸோ இப்போ பாருங்க, a plus a என்ன a plus e என்ன e, I plus a என்ன I, அதுக்கு அடுத்தது இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபைனலாக என்ன வருமா, o தான் கன்க்ளூஷனில் வரும். பட் I plus E என்ன O வரும், ஈயோட ஸ்டார்ட் பண்ண ரெண்டுமே கன்க்ளூஷன்ல என்ன வருமா, O ஸ்டார். எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சார் அண்ணா, A ஓட ஸ்டார்ட் ஆகிறது செகண்ட் என்ன இருக்கும், செகண்ட் என்ன இருக்கும் அதுதான் உங்களுக்கு கன்க்ளூஷன்ல வரும். அது மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ஏ அடுத்தது என்ன வருமா, ஏ பிளஸ் ஏ, அப்ப கன்க்ளூஷன் என்ன ஏ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்கு இ, அப்ப கன்க்ளூஷன் என்ன இ. சோ ஐ பிளஸ் ஏ என்ன ஐ, அது மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ பிளஸ் ஏ என்ன ஐ. பட் இன்னும் பாருங்க, ஐ பிளஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐ. சரிங்களா, ஐ பிளஸ் ஏ இருக்கும்போது மட்டும்தான் கன்க்ளூஷன் நீங்க போடுறீங்க. அதே ஏ பிளஸ் ஐ இருந்தா உங்களுக்கு நோ கன்க்ளூஷன் தான் சொல்றீங்க. இனிஷியலா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நீங்க ஜஸ்ட் நான் சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வருங்க. ஒரு டவுட்டும் எல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணிட்டே வரேன். சரிங்களா, உங்க மைண்ட்ல ஒரு டவுட்டும் இருக்காது. அது என்னோட பொறுப்பு. சரிங்களா, நான் அது பொறுப்பா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணிடுறேன். என்னை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் என்ன சொல்றது அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. ஸோ எங்கெல்லாம் சொல்லும் போது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா அந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டே வாங்க. இது மட்டும் தான் நீங்கள் செய்ய போறீங்க. சரிங்களாமா. ஸோ ஐ பிளஸ் ஏ என்ன ஐ பிளஸ் இ என்ன ஓ. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன இ பிளஸ் ஏ என்ன ஓ ஸ்டார், இ பிளஸ் ஐ என்ன ஓ ஸ்டார். ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டு எதுவுமே கிடையாது பாருங்க. ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டு எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிறது என்னமா, 6 ரூல் தான். ஏவோட ஸ்டார்ட் பண்ணி 2 இருக்கு, ஐயோட ஸ்டார்ட் பண்ணி 2 இருக்கு, ஈயோட ஸ்டார்ட் பண்ணி 2 இருக்கு. ஈயோட ஸ்டார்ட் பண்ணது ரெண்டுமே கன்க்ளூஷன் என்ன இருக்கு, ஓ ஸ்டார். ஓ ஸ்டார் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓ ரிவர்ஸ். ஸோ அது டீட்டெயிலாக நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இப்போதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஈயோட ஸ்டார்ட் பண்ணா எண்டாவது என்ன வரும்னா ஓ ஸ்டார் ஓ ரிவர்ஸ். ஸோ ஐயோட பாருங்க, ஐ பிளஸ் ஏ என்னமா ஐ பிளஸ் சி என்ன அது ஓ ஸ்டார் கிடையாது ஓ, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈயோட ஸ்டார்ட் ஆகுது மட்டும்தான் ஓ ஸ்டார். ஸோ ஒரு வாட்டி எல்லாம் ரிவைஸ் பண்ணலாமா. வாட் இஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் இ ஐ பிளஸ் ஏ ஐ பிளஸ் இ ஓ, இ பிளஸ் ஏ ஓ ஸ்டார், இ பிளஸ் ஐ ஓ ஸ்டார். ரெண்டாவது வாட்டி a plus a plus e I plus I plus e o, e plus a o star, e plus i o star. மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் விட போறது இல்லை. இந்த கிளாஸ் முடிக்கிற வரலாம் நான் கேட்டுட்டே இருப்பேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். 5 மார்க் அப்படியே பாக்கெட்ல போட்டுக்கலாம். 5 மார்க் கண்டிப்பா வரும். சில்லோயிசம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். நீங்க
விட்டாலும் விடணும்னு நினச்சாலும் நான் விட மாட்டேன். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் தான் நல்லபடியாக கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும், இது பேஸ் பண்ணிவிட்டு எப்படி சால்வ் பண்ணணுன்றது கூட உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ in order to derive a conclusion between two or more statements, the statements must be properly aligned. What is the meaning of alignment ma? There must be a common term. In addition to that one, common term எப்படி இருக்கணும்? Predicate of the first statement, subject of the second statement or last statement, which will be eliminated or disappeared in the final conclusion. So final conclusionல உங்களுக்கு common term ன்றது இருக்கக்கூடாது. எப்படி இருக்கும் பின்னன்னா, subject of the first statement as the subject and predicate of the last statement as the predicate. எப்படி இருக்கும்னா, subject of the first statement as the subject, predicate of the last statement as the predicate based on 6 rules. என்ன rules ன்னா, a plus a is a plus e is e, I plus a is I plus e is o, e plus a is o star, e plus I is o star. இங்க a plus a இருக்கிறதுனால a ஓட உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இது பேஸ் பண்ணி இன்னொரு 2 क्वेश्चन கொடுக்கட்டா, எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கட்டா, நீங்க ஆன்சர் பண்ண முடியுமா? பார்க்கலாமா? இங்க பாருங்க, நான் என்ன எழுதிருக்கேன்? all white is blue, no blue is red. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணுமா, இது ப்ராப்பர்லி அலைன்டா இல்லையான்னு பார்க்கணும். அலைன்மெண்ட் என்ன இருக்கணும்? காமன் டேர்ம். காமன் டேர்ம் இருக்கா பாருங்க, ப்ளூ ப்ளூ. ஸோ அது இல்லாமல் காமன் டேர்ம் எப்படி இருக்கணும்? ப்ரெடிகேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சப்ஜெக்ட் ஆஃப் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இது சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட் இல்லையா? ஸோ ப்ரெடிகேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், சப்ஜெக்ட் ஆஃப் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதுவும் கரெக்ட் தான். ஸோ காமன் டேர்ம் predicate of the first statement, subject of the second statement. Finally என்ன காமன் டேர்ம்ன்றது கன்க்ளூஷன்ல வரக்கூடாது. என்ன வரும்? subject of the first statement as the subject, predicate of the last statement as the predicate based on 6 rules. 6 rulesல a plus e என்னமா ஞாபகம் இருக்கா? ஸோ ஏ அடுத்தது என்ன வருமோ அதே தான் வரும் இல்லையா? a plus e என்ன e, e என்ன எதோட ஸ்டார்ட் ஆகணும்? no. அவ்வளோதான். ஸோ no white is red is the answer. No white is red is the answer. புரியுதாமா எப்படி அன்ட்டு? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டா? நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. whether the statements are properly aligned. ப்ராப்பர் அலைன்மெண்ட் என்ன? காமன் டேர்ம் இருக்கணும். காமன் டேர்ம் இருக்கா? இருக்கு. ஸோ predicate of the first statement, subject of the second statement. ஆமாம், அதுவும் ரைட்டு தான். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு காமன் டேர்ம் வராது. இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம்? ஐஎன் கொடுத்துருக்கான் ரெண்டுமே. what is I plus I? இருக்கா எங்காவது? கிடையாது. அப்படி என்ன I plus I என்ன? நோ கன்க்ளூஷன். ஸோ சிம்பிளாக நீங்கள் நோ கன்க்ளூஷன் சொல்கிறீங்க. பட் இங்கே உங்களுக்கு டவுட் வரும், சார் இது ப்ராப்பராக அலைன்மெண்ட்டாக இருக்குது, காமன் டேர்ம் இருக்குது. ஸோ காமன் டேர்மும் ப்ரெடிகேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சப்ஜெக்ட் ஆஃப் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம I plus I என்ன ஐஎன் போடக்கூடாதா? போடக்கூடாது. நம்மளுக்கு ரூல் இல்லை. எது எப்படி ரூல் எல்லாம் வந்திருக்கு? எல்லாம் வென் டயக்ராம் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இது பேஸ் பண்ணி போட்டால் நம்மளுக்கு அந்த ரூல் வராது. அதனால தான் நம்மளுக்கு இருக்கிறது 6 ரூல் மட்டும்தான். அது மட்டும் நீங்கள் நல்லபடியாக மனப்பாட்டம் பண்ணாவே போகிறோம். மிச்சது எதுவுமே தேவையில்லை. எது மாதிரி வேற காம்பினேஷன் கொடுத்தாவே நம்ம சிம்பிளாக என்ன சொல்லணுமா? நோ கன்க்ளூஷன் சொல்லணும். புரியுதா? இது பேஸ் பண்ணிவிட்டு நான் சில கொஷன்ஸ் எல்லாம் நான் திருப்பி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் போடுறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் போட போகிறீங்க. சரிங்களா? ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. சொல்லிட்டு இருக்கேன், ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. வந்தாலும் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஸோ நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? மிஸ்டேக் வராமல் நீங்கள் ட்ரை பண்ணி போகிறீங்க. ஃபைனலாக இன்னொரு வாட்டி ரூல் பார்த்துலாமா? நான் போர்ட் மேலே கொஷன்ஸ் போடுற முன்னாடி 6 ரூல் என்ன இருக்குமா? காம்பினேஷனு a plus a என்ன? a plus e என்ன? e, I plus a என்ன? I plus e என்ன? o and e plus a o star, e plus I o star. O star என்ன சொல்லியிருக்கேம்மா? o reverse. So subject and predicate of o will be reverse. o reverse என்ன? subject and predicate of o will be reverse. அது என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற போது டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ மிஸ்டேக் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? நான் ஒரு 6 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே ஒரு 3 ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் டீட்டெயிலாக நான் போர்டில் ஏதலை இல்லாமையே நீங்கள் சொல்லிடணும். சரிங்களா? ஸோ செக் பண்ணலாமா? ஒன்றுத்துக்கு ஒரு வாட்டி முதல்ல நான் ரீட் அவுட் பண்ணுறேன், என்ன கொடுத்துருக்கணும்ன்ட்டு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆன்சர்ஸ் 1 by 1 நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். சம் yellow is green, all green is pink. Some yellow is green, all green is pink. ரெண்டாவது, all violet is purple, no purple is blue. All violet is purple, no purple is blue. மூணாவது, some green is grey, no grey is brown. Some green is grey, no grey is brown. நாலாவது, all blue is pink, all green is pink. All blue is pink, all green is pink. அஞ்சாவது, no yellow is red, all red is pink.
no yellow is red, all red is pink. ஆறாவது some white is blue, no black is red. Some white is blue, no black is red. Right? So first இது பாருங்க, is it been properly aligned? Properly aligned நம்ம meaning proper alignment னா common term இருக்கணும். common term இருக்கா? Yes. So அது இல்லாம common term எப்படி இருக்கணும்? predicate of the first statement and subject of the second statement அப்படியும் இருக்கா? Yes. So common term ன்றது நம்மளுக்கு எடுத்துடுவோம். ஃபைனலா நம்மளுக்கு கன்க்ளூஷன் வராது. அப்ப என்ன வரணும்மா? subject of the first statement as the subject, predicate of the last statement as the predicate. I plus a னா என்னம்மா? I இல்லையா? I னா எதோட ஸ்டார்ட் ஆகணும்? some. So ஆன்சர் என்ன வரணும்? some yellow is pink. I plus a is I. So some yellow is pink. ஏன்னா காமன் டேர்ம் வராது. புரியுதாம்மா? ரொம்ப நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளோ தேவையில்லை இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு டவுட்ன்றதே வரக்கூடாதுன்ட்டு. அடுத்தது பாருங்க, a plus c. a plus c என்ன? e. ஸோ இது ப்ராப்பர்லி அலைன்டா? அலைன்டு தானே? எஸ். காமன் டேர்ம் இஸ் தேர். predicate of the first statement, subject of the second statement, which will be eliminated in the final conclusion, and you will be left with subject of the first statement as the subject, predicate of the last statement as the predicate. a plus c என்ன? e. அப்ப என்ன வரணும்? எதோட ஸ்டார்ட் ஆகணும்? no. so no violet is blue. no violet is blue. third one பாருங்க, I plus c. I plus c என்ன வரணும்மா? wo. is it been properly aligned? so common term இருக்கா? இருக்கு. gray. predicate of the first statement, subject of the second statement. so அது eliminate பண்ணிட்டா உங்களுக்கு என்ன வரணும்? subject of the first statement as the subject, predicate of the last statement as the predicate based on 6 rules. அதுல I plus c என்ன வரும்? wo என்ன எப்படி வரணுமா? some not. so some green is not brown. some green is not brown. புரியுதாமா? so அடுத்தது பாருங்க, all blue is pink, all green is pink. whether it is been properly aligned. what is the meaning of proper alignment? common term இருக்கணும். இருக்கா? இருக்கு. அதுக்கு அடுத்தது எப்படி இருக்கணும்? predicate of the first statement and subject of the second statement. predicate of the first statement ஆயிருக்கா? இருக்கு. subject of the second statement ஆயிருக்கா? இல்ல. அப்ப என்ன சொல்லணும்? predicate of the first statement and subject of the second statement இல்லனா என்ன சொல்லணும்னா no conclusion. that's it. சிம்பிளா no conclusion சொல்லணும். இதுல சில பேருக்கு ஏற்கனவே ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கும். சில்லோயிசம்னா சார் ஏவ நம்ம திருப்பி மாத்தி ஏவா எழுதக்கூடாதா, ஏதிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடாதா, இது எல்லாமே டீட்டெயிலா எப்போ நான் சொல்றேன்னா இம்மீடியட் இன்ஃபரன்சஸ்ல சொல்றேன். சரிங்களா? இம்மீடியட் இன்ஃபரன்ஸ் என்னன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வேற எப்படி எல்லாம் எழுதலாம் அந்த ஸ்டேட்மெண்ட் வேண்டது தான் இம்மீடியட் இன்ஃபரன்சஸ். அப்போ ஏன்னா ஏ ரிவர்ஸாக எழுதலாமா, ஏவ ஐயா எழுதலாமா, ஐ ரிவர்ஸாக எழுதலாமா, ஏவ ஓவா எழுதலாமா, ஓ ரிவர்ஸாக எழுதலாமா, ஈவா எழுதலாமா, இ ரிவர்ஸாக எழுதலாமா, அதே மாதிரி ஒரு அடுத்தது இ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணுறது தான் இம்மீடியட் இன்ஃபரன்சஸ். ஃப்ரம் எனி கிவன் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வாட் அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் இஸ் வாட் தி மீனிங் ஆஃப் இம்மீடியட் இன்ஃபரன்ஸ். ஃப்ரம் எனி கிவன் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ இங்கே ரூல் பேஸ்ட் ஒன்ல 2 or more ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம ரூல் பேஸ் பண்ணிட்டு நம்ம ஆன்சர்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இமிடியேட் இன்ஃபரன்சஸ்ல ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எதெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணலாம்ன்றது தான் நம்ம செக் பண்ண போறோம். சரிங்களாமா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஏ ஸ்டேட்மெண்ட், பட் காமன் டேர்ம் எப்படி இருக்கு? ரெண்டுமே ப்ரெடிகேட்டா இருக்கு. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. both a statements common term as predicate, both a statements common term as predicate, you will never get a conclusion based on 6 rules. based on 6 rules. Always remember, both a statements common term as a predicate, you will never get a conclusion based on 6 rules. So common term predicate இருந்தா both a statements நம்மளுக்கு எப்பவுமே conclusion வராது இந்த 6 rules பேஸ் பண்ணிட்டு. சார் both a statements subject இருந்தா common term ன்றது வருமானா வரும். So both a statements common term as subject, we do have a conclusion based on 6 rules. But both a statements common term as a predicate, you will never get a conclusion based on 6 rules. So சப்ஜெக்டா இருந்தா எப்படி செய்யலாம்னா வெயிட் பண்ணுங்களா செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அது கிளியரா புரியும். ஸோ அது வரலாம். இப்போதி வரலாம் நம்ம என்ன செய்யறோம்னா காமன் டேர்ம் சப்ஜெக்டா இருந்தாலும் ப்ரெடிகேட்டா இருந்தாலும் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம்னா நோ கன்க்ளூஷன் சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறோம். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் முடிச்ச பிறகு இதே கொஸ்டின்ஸ் அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றோம். அங்க உங்களுக்கு டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சதாமா? as of now whenever common term is subject or predicate, ரெண்டு காமன் டேர்ம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் சப்ஜெக்ட் இல்ல ப்ரெடிகேட்ல இருந்தா நம்ம என்ன சொல்லணும்? நோ கன்க்ளூஷன் சொல்றோம் இந்த ரூல் பேஸ்ட் இதுல. அதுக்கு அடுத்தது வந்து டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சோ இங்க என்ன சொல்லணும்? both a statements common term as predicate, you will never get a conclusion based on 6 rules. எப்படி நீங்க மாத்தினாலும் செகண்ட் ஸ்டேஜ் போயிட்டு எல்லாம் கத்துக்கினாலும் both a statements common term as predicate, you will never get a conclusion, but both a statements common term as subject, we do have a conclusion. அடுத்தது பாருங்கம்மா, no yellow is red,
all red is pink, no yellow is red, all red is pink. What is E plus A? O star. இங்க தான் உங்களுக்கு சின்ன டவுட். O star என்னவே என்ன சொல்லியிருக்கேன்? O reverse ன்னு சொல்லியிருக்கேன். O reverse என்ன? Oன்றது முதல்ல எழுதிட்டு subject and predicate நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்கன்னாவே அதுதான் O reverse. சரிங்களா? இது ப்ராப்பர்லி அலைன்டா பாருங்க. எஸ் இல்லையா? காமன் டேர்ம் இருக்கு. Predicate of the first statement and subject of the second statement, which will be eliminated in the final conclusion. You will be left with the subject of the first statement as the subject, predicate of the last statement as the predicate. இல்லையா? Based on 6 rules அண்ணா என்ன வரும்? E plus A அண்ணா O star அண்ணா என்ன? O reverse. இல்லையா? ஃபர்ஸ்ட் O எதுங்கம்மா? O அண்ணா என்ன வரும் பாருங்க. Some yellow is not pink. Some yellow is not pink. இல்லையா? ஸோ இதுதான் O. பட் E plus A என்னமா? O star. O star என்ன? O reverse. நீங்க O எழுதிட்டீங்க. அதோட ரிவர்ஸ் என்னன்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் மாத்தி போடணும். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் மாத்தி போட்டா என்ன வரும் பாருங்க. Some pink is not yellow. Some pink is not yellow. புரியுதாமா? O star O reverse. ஸோ நீங்க some yellow is not pink ன்னு எழுதுறீங்க, அதை திருப்பி ரிவர்ஸ் பண்றீங்க. some pink is not yellow. சார் இப்படி தான் எவ்ரி டைம் போடணுமா? டைரக்டா நாங்க பின்னாடில இருந்து போட்டு விட கூடாதான்னா தாராளமா போடலாம். அதுதான் நானும் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ரூல்ஸ்ல வந்ததனாவே E plus A என்ன O star ன்னா நீங்க some yellow is not pink ன்னு சொல்லக்கூடாது, some pink is not yellow ன்னு சொல்லணும். பேக் டு ஃப்ரண்ட் வரீங்க. E ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டு E plus A, E plus I ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது கன்க்ளூஷன்ல டைரக்டா பேக் டு ஃப்ரண்ட் some pink is not yellow ன்னு சொல்லலாம். இல்லையா? some yellow is not pink ன்னு எழுதிக்கிட்டு திருப்பி ரிவர்ஸ் பண்ணிட்டு some pink is not yellow ன்னு போட்டுக்கணும். அது இல்லாம நீங்க என்ன செய்யலாம்? டைரக்டா பேக் டு ஃப்ரண்ட் some pink is not yellow ன்னு சொல்லலாம். புரியுதாமா? ஸோ O star என்ன? O reverse, subject and predicate of O will be reverse. Finally, last sixth one பாருங்க. Some white is blue, no black is red. Some white is blue, no black is red. என்னடா இது? எங்குமே நம்மளுக்கு காமன் டேர்மே கிடையாது. காமன் டேர்ம் இல்லைன்னா என்னம்மா? நோ கன்க்ளூஷன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நோ கன்க்ளூஷன். சரிங்களா? தெர் இஸ் நோ காமன் டேர்ம், நோ கன்க்ளூஷன். புரியுதா? ஸோ இதோட நிப்பாட்ட மாட்டேன். நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே வர்றேன். உங்களுக்கு புரிகிற வரலாம் நான் விட போகிறது இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்லோவாக போகிறது தான் நல்லது. ஸோ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சாங்க. நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின்ஸ் பார்த்துட்டே போங்க. நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பேஸ்லேருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமென்னா எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ரூல் நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறது ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களாம்மா? அடுத்த கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் சால்வ் பண்ண போகிறீங்க. பார்க்கலாமா?